ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக வரலாற்றில் 84.69% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்தது மகிழ்ச்சி என தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மே 4 தமிழ்நாடு வெல்லும் என சூளுரை. டெல்லியில் வணிக வங்கிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களுடன் மத்திய அமைச்சர்கள் ஆலோசனை. அனைத்து வங்கிகளும் தங்களது தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளது என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் சல்யூட் என தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் 93% வாக்குகள் பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மும்பையில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி. ஹார்மூஸ் நீரிணையில் வரும் படகுகள் சிறியதாக இருந்தாலும் சுட்டு வீழ்த்துங்கள். அமெரிக்க கடற்படைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக வரலாற்றில் சாதனை அளவாக 84.69% வாக்குகள் பதிவானது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தேர்தல் எப்போதும் போல பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளதாகவும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் 84.69% என்ற சாதனை அளவில் மக்கள் வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையை வாக்காளர் பெருமக்கள் சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலர் நீண்ட தூரம் பயணித்து வந்து வாக்களித்துவிட்டு இன்றிரவே மீண்டும் கிளம்பி அவரவர் பணியாற்றும் ஊர்களுக்கு செல்கின்றனர். ஒரு வாக்குதானே என எண்ணாமல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது என்ற நினைப்பே இந்த உந்துதலுக்கு காரணமாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய பொறுப்புள்ள குடிமக்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். மேலும் மே 4 தமிழ்நாடு வெல்லும் எனவும் நம்பிக்கை அளித்துள்ளார். அனைத்து வங்கிகளும் தங்களது தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வணிக வங்கிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருடன் இணைந்து வணிக வங்கிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களுடன் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து வங்கிகளும் தங்களது தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை பாதுகாக்கவும் நிதி ஆதாரங்களை பாதுகாக்கவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு மாதிரியில் இருந்து உருவாகும் அச்சுறுத்தலின் தன்மையை நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் முழுவதும் மிக உயர்ந்த அளவிலான விழிப்புணர்வு தயார் நிலை மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக நிதி அமைச்சகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் இணைய பாதுகாப்பு அமைப்புகளையும் நெறிமுறைகளையும் வலுப்படுத்துவதில் வங்கிகள் இதுவரை ஆற்றியுள்ள பணிகளை மத்திய நிதி அமைச்சர் பாராட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் மொத்தம் 84.69% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் மொத்தம் 84.69% வாக்குகள் பதிவாகியுள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 93% வாக்குகளும் குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 76% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து சென்னையில் 83.27% வாக்குகளும், கோவையில் 84.47% வாக்குகளும், கடலூரில் 84.74% வாக்குகளும், அரியலூரில் 85.50% வாக்குகளும், செங்கல்பட்டில் 84.42% வாக்குகளும் பதிவாகியுள்ளன என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதையடுத்து வீரபாண்டி தொகுதியில் அதிகபட்சமாக 93.41% வாக்குகளும், குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டையில் 69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது சமூக வலைதள பக்கத்தில் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் சல்யூட் என தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் 93% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் முதற்கட்டமாக
152 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதில் 16 மாவட்டங்களில் நேற்று காலை 7 மணிக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இத்தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக இடையே நடைபெறும் கடும் போட்டி நிலவுகிறது. மொத்தம் 3,60,00,000 வாக்காளர்களில் 93% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வருகின்ற 29ஆம் தேதி மீதமுள்ள 142 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. மும்பையில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 33வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் 101 ரன்களும், ருத்ராஜ் கெய்க்வாட் 22 ரன்களும் சேர்த்தனர். பந்து வீச்சு தரப்பில் மும்பை அணியின் கசன்பர், அஸ்வினி குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 104 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இதில் அதிகபட்சமாக திலக் வர்மா 37 ரன்கள் எடுத்தார். பந்துவீச்சு தரப்பில் அகில் ஹோசின் 4 விக்கெட்டுகளையும், நூர் அகமது 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சென்னை அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஹார்மூஸ் நீரிணையில் வரும் படகுகள் சிறியதாக இருந்தாலும் சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க கடற்படைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஈரானிய கடற்பகுதியை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க படையினர் அதை மீறி செல்லும் அந்நாட்டு கப்பல்களை தாக்கி சிறைப்பிடித்து வருகின்றனர். இதையடுத்து ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ள ஈரான் அதை மீறும் கப்பல்களை தாக்கி வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹார்மூஸ் நீரிணையில் படகுகள் சிறியதாக இருந்தாலும் சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், அக்கப்பல்கள் கண்ணி வெடிகளை பதித்து வருவதாக தெரிவித்தார். எந்த தயக்கமும் இல்லாமல் கப்பல்கள் தற்போது நீரிணையை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன என்றும் அந்த பணியை 3 மடங்கு வேகத்தில் தொடருமாறு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தேர்தலுக்கு பிறகு பல அரசியல் கட்சிகளின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூரில் உள்ள தொடக்கப்பள்ளியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த தேர்தலுக்கு பிறகு பல அரசியல் கட்சிகளின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று கூறினார். தீயத்தூர் உடகோட்டை எனும் கிராமத்தில் தீயத்தூரில் இருக்கிற இந்த பூத்தில் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன். மகிழ்ச்சி. அதில் உலகின் பெரிய ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்கள் பெருமளவிலே இந்த தேர்தலில் பங்கேற்று தங்களுடைய ஜனநாயக கடமையான வாக்குரிமையை நிலைநாட்டுகிறார்கள். கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கியூ வரிசையில் நின்று வாக்களிப்பது பாராட்டுக்குரியது, வாழ்த்துவதற்குரியது. இப்படி வாக்களித்து வருகிற மக்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறார்கள் என்றால் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என்று தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் பள்ளியில் தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தர்மபுரியில் வேட்பாளராக போட்டியிடுவதால் தொகுதியில் உள்ள பூத்களில் ஆய்வு செய்துவிட்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். தர்மபுரியில் வேட்பாளராக இருந்தாலும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார். மேலும் மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறார்கள் என்றால் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் என்று தெரிவித்தார். நிறைய கான்ஸ்டியூன்சியில் 40% மத்தியானம் ஒரு 12க்கெல்லாமே 40-50% பதிவாயிட்டு இருக்கு. அப்போனா மக்கள் ஆர்வமாக ஓட்டு போடுறாங்க, ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க என்பது தான் அதோட அர்த்தம். அதனால ரொம்ப நல்லா இருக்கு, வாக்குப்பதிவு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் மகளிர், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வாக்களிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி? 100% வெற்றி வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ன சொல்ல வரீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெல்லும். வந்தவாசி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வேட்பாளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஏரமாளூரில் உள்ள அரசு பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர். தொடர்ந்து ஆரசூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார்.
இதேபோல் பாராசூரில் உள்ள அரசு பள்ளியில் வந்தவாசி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராணி வாக்கு செலுத்தினார். தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்று ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுக வேட்பாளர் SP சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவிளை இந்து நடுநிலைப் பள்ளியில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுக வேட்பாளர் SP சண்முகநாதன் வாக்களித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு சீட்டில் புகைப்படம் இல்லாததால் வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர், இதனால் தாமதம் ஏற்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையே தற்போதைய முதலமைச்சர் தனது சாதனைகளாக கூறி வருவதாக மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நரிமேடு மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் அதிமுக வேட்பாளர் சரவணன் வாக்களித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையே தற்போதைய முதலமைச்சர் தனது சாதனைகளாக கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். இதனை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று தெரிவித்தார். எனவே தான் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். ஐயா எடப்பாடியார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி ஏற்பார். அந்த விஷயம் இங்கே மதுரை வடக்கு தொகுதியில் இங்கே இருந்து தொடங்கும். மதுரை எந்த விஷயம் தொடங்கினாலும் வெற்றிகரமாக இருக்கும். அந்த வகையில் மதுரை வடக்கு தொகுதி முன்னோடியாக நிச்சயமாக தரும். ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக நாங்கள் இங்கே வெற்றி பெறுவோம். மக்கள் எல்லாம் போகிற இடமெல்லாம் அதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் டாக்டர் சரவணனா இந்த பகுதியில் கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கின்றேன். சூர்யா ட்ரஸ்ட்னு தொண்டு நிறுவனம் நடத்துகிறேன். பல்வேறு சேவைகளை மக்களுக்கு வழங்கி வருகிறேன். திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை உள்ளது என்று அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை பசுமலையில் உள்ள தனியார் பள்ளியில் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தனது வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். ஏனென்றால் யாரை கேட்டாலும் அதிமுக என்று சொல்கிறார்கள் என்று கூறினார். திருப்பூர் எனக்கு கிடைத்த செய்திப்படி மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக வேட்பாளர் நான் இரட்டை சின்னத்தில் வெற்றி வருகிற வாய்ப்பு இருக்குது. யாரை பார்த்தாலும் இரட்டை தான் சொல்கிறார்கள். ஆகவே மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே அந்த எண்ணங்கள் வருகிறது. யார் ஓட்டு போட்டு கேட்டாங்கன்னா தகவல் ஊடகம் மூலம் ஃபோன்லாம் அவங்களே சொல்கிறாங்க. நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த வாழ்த்துக்களுக்கு கண்டிப்பாக ஏற்ற வகையில் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வு தான் எங்களுக்கு வருகிறது. தமிழகம் முழுவதும் அதிமுக அமோக வெற்றி பெற்று 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று பாலக்கோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் கெரக்கோட அள்ளி அரசு பள்ளியில் பாலக்கோடு தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பழகன் தன் குடும்பத்துடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அம்மாவின் ஆசியோடு 6வது முறையாக பாலக்கோடு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் அதிமுக அமோகமாக வெற்றி பெற்று 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவித்தார். செய்யாற்றில் திருமணம் முடிந்த கையுடன் ஜனநாயக கடமையை ஆற்றிய தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் கோகுல் மதுமிதா இருவருக்கும் காலை திருமணம் நடந்தது. பின்னர் திருமணம் முடிந்தவுடன் செய்யார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மணமகன் கோகுல், அசனாம்பேட்டை அரசு பள்ளியில் மணமகள் மதுமிதா இருவரும் திருமண கோலத்தில் வாக்களிக்க வந்தனர். அப்போது வாக்களிக்க வந்தவர்கள் மணமக்களுடன் வாழ்த்து தெரிவித்தனர். வாக்கு என்பது விளையாட்டு காரியம் கிடையாது. வாக்கு என்பது அறிவை பயன்படுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயம் என்று பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளத்தில் உள்ள அரசு பள்ளியில் பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் 4 முனை போட்டி உள்ள நிலையில் களம் எப்படி உள்ளது என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பது குறித்து மக்கள் நிச்சயம் தீர்வு செய்வார்கள். சிந்தித்து செயல்பட நேரம் இது. வாக்கு என்பது விளையாட்டு காரியம் கிடையாது என்றும் வாக்கு என்பது அறிவை பயன்படுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்தார். தீர்மானிப்பாங்க. ஏன்னா நிச்சயமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒவ்வொரு குடிமகனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அதனால் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோடு செய்ய வேண்டிய வேலை இது. எலெக்ஷன் அப்படிங்கிறது வாக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, விளையாட்டு காரியம் கிடையாது. சும்மா அடிப்பாடி ஓட்டளிக்க வேண்டிய தேவை இல்லை. வாக்குங்கிறது முக்கியமான அறிவை பயன்படுத்தி சிந்தித்து நம்மளோட தலைமுறையை சித்தாந்தத்தை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நம்ம வாழ்நாளில் முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம்.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் மற்றும் பிரபலங்கள் வாக்களித்துள்ளனர். அதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தருமபுரி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட எரப்படி வாக்குச்சாவடியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சதீஷ் தனது வாக்கினை பதிவு செய்தார். தஞ்சாவூர் தொகுதிக்கு உட்பட்ட சரபோஜி கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் திரைப்பட நடிகர் துரை சுதாகர் வாக்குப்பதிவு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் குந்தவை நாச்சியர் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மங்கலம் வாக்குச்சாவடியில் புதிய வாக்காளர்கள் மற்றும் 100 வயது கடந்த மூதாட்டி காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குப்பம் விஜயலட்சுமி நகரில் உள்ள தனியார் பள்ளியில் பாமக வேட்பாளர் சேகர் தனது மனைவியுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரளிக்கோட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் தனது குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வியாசர்பாடியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். இதேபோல் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணமூர்த்தி நகரில் உள்ள தனியார் பள்ளியில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லி பாபு தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். தருமபுரி மாவட்டம் மோலையானூரில் உள்ள வாக்குச்சாவடியில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் பழனியப்பன் தனது குடும்பத்துடன் வந்து தனது வாக்கினை செலுத்தினர். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லக்குடி வாக்குச்சாவடி மையத்தில் பானு என்கிற மூதாட்டி மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வந்து வாக்களித்தார். கடலூர் மாவட்டம் கழுதூரில் உள்ள அரசு பள்ளியில் திட்டக்குடி தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சி.வே. கணேசன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தேர்தலாக மக்கள் இருக்கிறார்கள். நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காரு. குறிப்பாக கிராமங்களில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் முகமது அலி தெருவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளருமான பிரதாப் தனது வாக்கினை பதிவு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கஸ்பா பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆம்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக வரலாற்றில் 84.69% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்தது மகிழ்ச்சி என தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மே 4 தமிழ்நாடு வெல்லும் என சூளுரை. டெல்லியில் வணிக வங்கிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களுடன் மத்திய அமைச்சர்கள் ஆலோசனை. அனைத்து வங்கிகளும் தங்களது தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளது என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் சல்யூட் என தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் 93% வாக்குகள் பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மும்பையில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி. ஹார்மூஸ் நீரிணையில் வரும் படகுகள் சிறியதாக இருந்தாலும் சுட்டு வீழ்த்துங்கள். அமெரிக்க கடற்படைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.